மௌனத்தை துறந்து ஒரு முடிவெடுங்கள். புவியில் அந்த சுயநலமானது மாபெரும் தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது சொர்க்கலோகத்தையும் வந்தடையும். பிறகு பிரபஞ்சத்தையே அழித்துவிடும். இது என்னுடையது. இதை விட்டுவிடு. மாட்டேன். இது என்னுடையது. இதை நீ தராவிட்டால் இவ்விடத்திலே உன்னை கொன்று விடுவேன். மகாதேவா, நாம் உடனே இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் அனைத்து சித்தாந்தங்களும் அழிந்து விடுமே. ஒரு புதிய சமூகம் உருவாகும். அங்கு அனைவரும் தன் பலத்தை கொண்டு பலவீனமானவர்களை அழிப்பார்கள். ஆம் மகாதேவா, ஒருவேளை அவனது சீற்றம் சிவகணங்களின் மீது விழுந்தால் பிறகு நாங்களும் தன்னலம் கொண்டு மிகவும் அக்கிரமக்காரர்களாக மாறிவிடுவோம். தயை கூர்ந்து தாங்கள் செய்யுங்கள். இந்த இடம் எனக்கு கிடைக்காவிட்டால் எவருக்கும் கிடைக்க கூடாது. இவ்வாறு நடந்தால் பிறகு தேவர்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்வார்கள். நாராயணர் மகாதேவரிடம், மகாதேவர் பிரம்மதேவரிடம் விரோதம் கொள்வார். அவனது சீற்றத்தால் பிரபஞ்சத்தில் தெய்வங்கள் இருக்க மாட்டார்கள். எவரும் எவருடைய நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். இல்லை. பிறகு தேவர்கள், மும்மூர்த்தியர்கள் பிரபஞ்சத்திற்கு நியாயத்தையும் தர்மத்தையும் எவ்வாறு கற்பிப்பது? இல்லை, நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். சுயநலத்தை நாம் புவியிலேயே தடுத்து நிறுத்த வேண்டும் பிரபு. நான் அறிவேன், அனைத்தையும் அறிவேன். பிரபஞ்சமே ஆபத்திற்குள்ளாகவிருக்கிறது. தற்பொழுது இந்த சிவனின் திரிசூலமாகினும் அந்த சுயநலத்தினை எதிர்த்திட இயலாது. மேலும் இக்கணம் அந்த சங்கடத்தின் தீர்வு இந்த சிவனிடமும் இல்லை. அவ்வாறெனில் மூவுலகையும் காப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் எஞ்சி உள்ளது. மகாதேவா, தேவலோகத்திலிருந்து பூலோகத்தை விலக்கி வையுங்கள். புவியை தாண்டி சுயநலம் வரக்கூடாது. பிரபஞ்சத்தை காக்க இது மட்டும்தான் ஒரே வழி. அது நடக்காது. எந்த பூலோகத்தை, எந்த புவியினை சிவனும் சக்தியும் அன்பால் உருவாக்கினோமோ அதை நான் என்னிடமிருந்து எவ்வாறு விலக்கி வைப்பது? அது சாத்தியமாகாது. தங்கள் மனவேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மகாதேவா. ஆனால் இதை தவிர நம்மிடம் வேறு எந்த வழியும் இல்லையே. தாமதப்படுத்த வேண்டாம் மகாதேவா. அவன் சொர்க்கலோகத்தை நோக்கி புறப்பட போகிறான். இல்லை, இப்புவியை என்னிடமிருந்து நான் பிரித்திட மாட்டேன்.
வையகத்தில் யாவரும் என்னை மகாதேவர் என்றே அழைக்கின்றனர். என் மீது அன்பு கொண்டிருக்கின்றனர். அதீத பக்தி கொண்டு லயிக்கின்றனர். புவியை என்னிடமிருந்து நான் எவ்வாறு பிரிப்பது? இல்லை, இதற்கு வேறு மார்க்கத்தை கண்டறிந்தாக வேண்டும். எந்த சிவன் லோக நன்மைக்காக தன் மைந்தனை பிரிவதற்கு தயாரானாரோ அவர் புவியிடம் இருந்து பிரிவதற்கு ஏன் சஞ்சலப்படுகிறார்? கார்த்திகேயன் என் மைந்தனே, தன்னுடைய உத்தேசத்தை நிறைவேற்றிட என்னை பிரிந்து சென்றான். அவனைப் போலவே பிரபஞ்சத்தில் உள்ள யாவரும் என் மைந்தனும் என் புதல்வியும் தான். இதில் வாழும் ஜீவராசிகள், பூதம், பிசாசுகள் யாவர் மீதும் அன்பு கொண்டிருக்கிறேன். நான் விரும்பினால் அவர்களை காண இயலும், அவர்கள் விரும்பினால் என்னை கண்டிட இயலும். என் குடும்ப உறவுகளை என்னிடமிருந்து நான் எவ்வாறு பிரிப்பது? தாங்கள் மகாதேவராவீர். உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்காமல் உத்தேசத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பவர். அந்த உத்தேசம் யாது? அவ்வகை உத்தேசம் என்ன நாராயணா? என் அன்பான இப்புவியை எவ்வாறு நான் வெகு தொலைவிற்கு அனுப்புவது? என்னிடம் தா. இது எனக்கு சொந்தமானது. இல்லை, இது எனக்கு சொந்தம். இது என்னுடையது. இப்பொழுது வெற்றி நம் அருகில் இருப்பதை காண்கிறேன். நீ வெகு விரைவாக செல். இந்த புவியைப் போலவே மற்ற லோகத்தையும் உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. அவ்வாறே குருதேவா. மகாதேவா, சிவசக்தியின் உத்தேசம் ஒன்று மட்டும்தான், தர்மத்தையும் சத்தியத்தையும் நிலைநாட்டுவது. அது இக்கணம் புவியில் இல்லாமல் போனது, ஆனால் மற்ற லோகத்தில் உள்ளது. ஆகையால் கடினமான முடிவை எடுத்து புவியை நாம் இங்கிருந்து விலக்க வேண்டும். இல்லை, என்னால் இதை செய்ய இயலாது. புரிந்து கொள்வதற்கு முயலுங்கள் மகாதேவா. இதை தவிர நம்மிடம் வேறு வழி இல்லை. தங்களது திரிசூலத்தை கொண்டு புவியை பிரபஞ்சத்திலிருந்து விலக்குங்கள். இல்லை தேவி, அவ்வாறு செய்ய கூறாதீர்கள். இனியும் தாமதப்படுத்தாதீர்கள். நம்மிடம் நேரம் குறைவாக இருக்கிறது மகாதேவா. நாம் உடனடியாக செயல்பட வேண்டும். இயலாது தேவி, நான் செயலாற்ற இயலாது. மகாதேவா, லோக நன்மைதான் தங்களது உத்தேசமாகும். ஆகையால் திரிசூலத்தை ஏந்துங்கள். இல்லை, என் அன்பான பக்தர்களின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. இவ்வாறு பிடிவாதம் கொள்ளாதீர்கள் மகாதேவா. தங்களை வேண்டி கேட்கிறோம், திரிசூலத்தை செலுத்துங்கள். மகாதேவா, திரிசூலத்தை செலுத்துங்கள். மகாதேவா, திரிசூலத்தை செலுத்துங்கள். மகாதேவா. மகாதேவா.